ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவு டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோஹோல இருந்து டெக்னிக்கல் சப்போர்ட் என்ஜினியருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஜோஹோல இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ரெக்யர்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டா மறுபடியும் எக்ஸாம் வந்து எல்லாருமே எழுதிட்டு வந்திருப்பீங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரெக்யர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் வந்து தென்காசி அண்ட் சென்னையில் நடந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கால் பண்ணி கூட இன்டர்ன்ஷிப் ஆக்சுவலாக டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் இதுக்கான இன்டர்ன்ஷிப் வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அங்கே அட்டன் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லைன்னா கால் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணுங்களா. ஏன்னா அது அடுத்து ரெக்யர்மெண்ட் வரும்போது நம்ம போட்டோம் அப்படின்னா அடுத்து எழுத போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். ஸோ இவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க, வி ஆர் சீக்கிங்க ஒரு டெடிகேட்டட் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது கிளைண்ட் கூட நீங்கள் அவங்களோட ப்ராடக்ட் ஜோஹோட ப்ராடக்ட் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்ஸ் டு கஸ்டமர் என்கொயரிஸ் ஃபோன், இமெயில், சேட் மூலமாகவும் என்கொயரி வரும். அவங்களுக்கு நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது. அவங்க என்ன ப்ராப்ளமோ அதுக்கு நீங்கள் கொரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். மேபி வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் ஏதாவது ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணும்போது அவங்களுக்கு அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்து ஆஹ், ராஜலட்சுமியோட காலேஜில் ஜோஹோட பிளாட்ஃபார்ம் தான் வந்து யூஸ் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுலேயுமே ஏதாவது டவுட்ஸ் அப்படின்றப்ப நாங்கள் வந்து ஜோஹோ ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி தான் வந்து என்ன ப்ராப்ளம் என்ன எதுனா கிளாஸ் வந்து அன்னைக்கு வந்து ஏதாவது இஷ்யூனால அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும், அதில் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும், இல்லைன்னா சர்வர் வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் நல்லாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த கஸ்டமர் நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட்டராக இருக்கிறதுக்கு. ஓகே, அது அவங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பற்றிலாம் டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அது கரெக்டாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை கரெக்டாக கஸ்டமர் கூட ஆஹ், அவங்கள்ட்ட சொல்லணும். இன்னொன்று அந்த டீம் கூடயே நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. கண்டக்ட் ட்ரைனிங் செஷனு அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷனை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸும் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்கில் செட்டு கண்டிப்பாக வந்து 0 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக நைட் ஷிஃப்டில் இருக்கும். இன்னொன்று ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி வுட் பி அன் ஆடட் பெனிஃபிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆடட் ஈஸியாக உங்களுக்கு ஜாப் போயிடலாம். எக்ஸிபிட்டின் கீன் இன்ட்ரெஸ்ட், கியூரியாசிட்டி, என்தியூசியேஷன் நீங்கள் வந்து என்துவா லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மெயினாக வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கால் பண்ணி கேட்கும்போதே வந்து கம்யூனிகேஷன் தான் மெயினாக செக் பண்ணுவாங்க. ஸோ பீயிங் எ செல்ஃப் மோட்டிவேட்டட் ட்ரிவன் பை ரிசல்ட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண தெரியணும் அப்படின்றது. ஓகே, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு எப்போவுமே ஜோஹோட சாஃப்ட்வேர் டெவலப்பராக எந்த ரோலாக இருந்தாலும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து எபிலிட்டிஸ் இருக்கணுன்றதை சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஜோஹோ இல்லை விப்ரோ ஐடி கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதாவது இது வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவோ இல்லைனா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பேக் அண்ட் டெவலப்பராகவோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே நாங்கள் ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நம்மளோட வெப்சைட்டு அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க என்ன டீட்டெயில் இருக்கும். இன்னொன்று அருவி இன்ஃபோடெக் நம்மளோட கம்பெனியும் வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் பைத்தான், ஜாவா, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லா கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்கள் சொல்லிக் கொடுத்து எப்படி வந்து ஒரு கம்பெனிக்கு போகணும், இன்டர்வியூ கைடன்ஸ், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
இப்போ ஆன்லைன்ல படிக்கணும் அப்படின்னாலும், நாங்க ரெகுலராவே என்ன அப்படின்னா, திருநெல்வேலி, தென்காசி நம்மகிட்ட மதுரையில இருந்து கூட ட்ரெயின்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல விட நீங்க ரெகுலரா வரும்போது உங்களுக்கு கிளாஸ் நீங்க ஈஸியா நல்லா கவனிக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸும் என்னால ரெகுலரா வர முடியாது அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. இந்த டீட்டெயிலுக்கு என்னோட நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப வாங்க அந்த ரெக்யர்மென்ட்ல எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட நேம வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. ஜெண்டர் டீட்டெயில் குடுங்க. இமெயில் ஐடி குடுங்க. மொபைல் நம்பர், கரண்ட் லொகேஷன் என்னன்றது குடுங்க. எந்த இயர் பாசிங், டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கு? இல்ல ஃப்ரெஷர் அப்படின்னா ஃப்ரெஷர்ன்றத குடுங்க. கரண்ட் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் இப்ப கரண்ட்டா நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கரண்ட் எம்ப்ளாயர் என்னவா இருக்கீங்க அப்படின்னு என்ன கம்பெனின்றத குடுங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்ப டிசிஎஸ்னா டிசிஎஸ் குடுங்க. டிசிஎஸ்ல என்ன டெஸ்டினேஷன்ல இருக்கீங்க அப்படின்றத குடுங்க. கரண்ட் சிடிசி குடுங்க. எக்ஸ்பெக்டட் சிடிஸ் குடுங்க. நோட்டீஸ் பீரியட் குடுங்க. பேமெண்ட் கேட்வே வந்து எஸ் ஆர் நோ அப்படின்றது எக்ஸ்போசர் இன் பேமெண்ட் கேட்வேல உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது அந்த ஃபின்டெக்னு கூட ஒன்று கொடுத்துருந்தாங்களே அந்த பேமெண்ட் கேட்வேல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஜிபே அந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே அந்த ப்ராடக்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்றது கொடுத்துருக்காங்க எஸ் ஆர் நோ கொடுங்க. ஸ்கில் செட்டு இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்ல நிறைய இருக்கு. ஸோ அதில் நீங்கள் என்னதுல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்றது கொடுங்க. மெயினாக இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க சிசிஎன்ஏ அந்த ஸ்கில் செட்ல நெட்வொர்க்கிங் நிறைய கேட்பாங்க. ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க 2 பேரு. ஒருத்தர் தென்காசியில, இன்னொரு பையன் வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து நெட்வொர்க்கிங்ல தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது நெட்வொர்க்கிங் தெரியும் அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஹேவ் யூ டேக்கன் அப் எனி அதர் ப்ராசஸ் அட் ஜோஹோ இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல நீங்க ஏதாவது அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. இதெல்லாம் நோட் கொடுங்க. ஏன்னா உங்களோட டேட்டா பேஸ் எல்லாமே அங்கே அவைலபிளா இருக்கும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே. ஹவு டிட் யூ நோ அபவுட் திஸ் இந்த ரெக்யர்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றத நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஐ அக்னாலஜ்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமை ப்ரௌஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் சப்மிட் ஆயிடும். மேபி இதுக்கு வந்து கால் பண்ணி ஏன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி வந்து உங்ககிட்ட என்கொயரி பண்ணுவாங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அடுத்து எப்போ ஷெட்யூல் பண்றோம் அப்படின்றத சொல்லுவாங்க. இல்லைனாலும் மெயில் வந்து அனுப்புவாங்க. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்க இப்போ ஐடில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ இன்ஜினியருக்கான ரெக்யர்மெண்ட் நிறையவே வந்துட்டு இருக்கு. அந்த ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க கோர்ஸ் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ படிச்சீங்கன்னா நல்ல சேலரியில் வேலைக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர். வில் see you on next video.